This video sponsored by SPO Digital Marketing. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரோ வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். மாதம் ஒரு 10,000லேருந்து 15,000 வரையும் நான் சம்பாதிக்கிறது நான் எப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லித்தரேன். அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல இன்கம் எடுக்க வைக்கிறேன். வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு 20K வரையும் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு 10 டாப் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டின் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின் மக்கள் தொகை மிக அதிக அடர்த்தி கொண்ட மாவட்டம் சென்னை. இந்தியாவில் முதலாக வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? சார் ஜேம்ஸ் வில்சன். அந்நிய செலவாணிக கட்டுப்பாட்டு சட்டகம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1973. நாட்டு வருமானத்தின் மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் கிடைப்பது தலா வருமானம். மழைநீர் விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் என்னும் பதம் டேனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1990. பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு நாடுகளின் தலைமையகம் எங்கே உள்ளது? வியன்னா. பர்மாவானது மியான்மர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1989. குடியரசுத் தலைவர் அவசர நிலை பிரகடனம் செய்ய பரிந்துரைப்பது அமைச்சரவை. மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது என கூறும் அரசியலமைப்பு பிரிவு 53. அரசியலமைப்பின் திருக்கோள் அடிப்படை உரிமை. விடுதலைக்கு பின் இந்தியா உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட நாள் 28/01/1950. ஒரு கடத்தியில் பாயும் மின்னோட்டத்திற்கும் அதன் முனைவுகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் உள்ள தொடர்பை கண்டறிந்தவர் சைமன் ஓம். பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் கதிராக்கு ஐசோடோப் பாஸ்பரஸ் 32. வெற்றிடக்குடுவையை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சார் ஜேம்ஸ் திவார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்த இது மாதிரி பாட்டு ஒரு நாளைக்கு இந்த கொஸ்டின் 10 கொஸ்டின் நல்லா டாவாக படிச்சுட்டு ரீசன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.